தனக்கு உழைப்பு செய்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் மறந்தது கிடையாது. ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் வைப்பது, அவர்களுக்கு உண்டான ஹித்மத் செய்யக்கூடிய ஒரு ஊழியர். தண்ணீர் வைப்பதுன்னு சொன்னா நீங்க நினைப்பது போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அல்ல அது. தண்ணீருக்காக பல மைல்கள் தூரங்கள் சென்று தண்ணீரை பெற்று என்ன செய்ய வேண்டும், ஒது செய்வதற்கு வைக்க வேண்டும். அந்த கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ரபியா சின்ன வயதுக்குள்ள அவர் அழைப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டால் நான் தரேன் சொல்லுவான். ஒரு எஜமானன் இப்படி கேட்பது ஒரு பெரிய ஆச்சரியம். சம்பளம் இவ்வளவு சொன்னாரு, ஆனா அதை குறைச்சு கொடுத்துட்டாருங்க. குறைச்சு கொடுத்துட்டாரு. ஒரு 2 நாள் லீவு போட்டேன், அது சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுத்துட்டான். வேதனைப்படக்கூடிய உழைப்பாளர்களுக்கு மத்தியில நீ என்ன விரும்பினாலும் நான் தரேன் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு தலைவர். நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். அந்த ரபியா எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. உலகம் அழியக்கூடிய துனியாவை தூக்கி தூர எறிந்து விட்டு அவர் சொல்வார், ஆகிரத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா வேற ஏதாவது கேளு அப்படின்னுவாங்க. இது சாதாரண விஷயம், ஆகிரத்துடைய விஷயம். துனியாவில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு. திரும்பவும் அவர் சொல்வார், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அருகாமையிலேயே நான் எப்படி இந்த உலகத்தில் உங்களோடு வாழணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதுல கொஞ்சம் கூட மாறாம 1% கூட குறையாம ஆகிரத்தில் உங்க கூட நான் இருக்கணும். 3வது முறையும் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும், அவர் அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு, நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சொல்லுவாங்க, அன்பு மகனே, அப்படியா நீ அக்ஸிரு சுஜூத், அக்ஸிரு சுஜூத், சஜிதாவை அதிகப்படுத்திக்கும், அதிகமாக தொழு. நீ அதிகமாக தொழுது எனக்கு நீ உதவி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆகிரத்துல என் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு நசீபாக்குவான்டா. வெறுமன துவாவோடு நிறுத்துறது அல்ல, நீயும் கொஞ்சம் உழைக்கணும். நீ அதிகமாக தொழு. ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் ஒவ்வொரு பருந்துகளையும் நீ பார்த்து 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 செய்யும் போது மறுமை நாளில் நீ எதிர்பார்த்த அந்த ஒரு பரக்கத்து உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் ஒருவர் இருந்தாலும், ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், பதவி பட்டங்கள் கொடுக்கப்பட்டாலும், ஒரு மிகச்சிறந்த விஐபியின் மகளாகவோ மகனாகவோ இருந்தாலும் அந்த மக்களுக்கு உழைப்பின் அருமை தெரிந்தது. அதனால் மௌத் வரைக்கும் அவர்கள் உழைப்பை வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, உழைப்பில் அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. இந்த கையேந்தி பிச்சை வாங்குகிறானே, அவனுக்குள்ள கண்ணியம் எவ்வளவு இருக்கிறது சகோதரர்களே. அவனுக்குள்ள கண்ணியம் சுத்தமாக கிடையாது. உழைப்பதற்கு உடம்பிருந்தும் தினவெடுத்து போய் அடுத்தவர்களுடைய பொருளை ஆசைப்பட்டு அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடியவன் நீங்கள் பாருங்கள், அவன் வாழ்க்கை இருள்மயமாக காட்சி தரும். உழைத்து உழைத்து கடைசி வரைக்கும் ஒரு மெழுகுவர்த்தியாக உருகி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவன் குடும்பம், அவன் கோத்திரம், அவன் நட்பு வட்டாரம் அனைவரும் அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கும் சகோதரர்களே.